والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று நடக்குமாறும் விலக்கல்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழுகிற காலம் நிறைய பிரச்சனைகளை, மன அழுத்தங்களை, மன கசப்புகளை, கஷ்டங்களை தன்னகத்தே கொண்டு வாழுகிற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு என எல்லா கோணங்களிலும் பிரச்சனைகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைதியான உள்ளமாக, சாந்தமான உள்ளமாக, இறைவனுக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரே ஒரு தீர்வு, அதனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். புனித இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புனித அல் குர்ஆனை விளங்கி அதன் அடிப்படையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனூடாக மாத்திரமே எங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை பொறுத்தவரையில் அது எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆபத்தான ஒரு உறுப்பாக இருக்கிறது. அந்த உள்ளம் பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற போது, வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், முத்தகீங்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை மிக அருகாமையிலே கொண்டு வந்து கொடுக்கிறான். ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணி அதனை பாதுகாத்து வந்த மக்களுக்காக அல்லாஹ் அந்த சுவனத்தை பரிசாக கொடுக்கிறான். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்தில் மீளுகிற, பாவங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மீளுகிற உள்ளத்தை கொண்டவர்களாக அந்த சுவனவாசிகள் கருதப்படுகிறார்கள். உதுகுலூஹா பிஸலாம், அமைதியாக அந்த சுவனத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, நிரந்தரமாக அந்த சுவனத்தில் நீங்கள் குடியமர்த்தப்படுவீர்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்.
எனவே சுவனத்திற்கான வழி எங்களது உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக, அமைதியான உள்ளங்களாக, சாந்தமான உள்ளமாக, அல்லாஹ்வின் பக்கம் செல்கிற உள்ளமாக எங்களது உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் நிறைய பேர்களை நாம் நரகத்திற்காக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, ஆனாலும் அந்த உள்ளத்தினால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், சரியானதை சிந்திக்க மாட்டார்கள், நல்லவற்றை சிந்திக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தை நாம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல் கல்பு ஹுவ மஹல்லு தக்வா, தக்வாவுக்குரிய இடமாக கல்பு காணப்படுகிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அத்தக்வா ஹாஉனா, அத்தக்வா ஹாஉனா, தக்வா உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை 3 தடவை சுட்டி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மக்களுக்கு மத்தியில் ஒரு முத்தகீனை போன்று, அல்லாஹ்வை பயந்தவரை போன்று, சாலியான மனிதர்களை போன்று காட்டிக் கொள்வதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. மாறாக உண்மையான உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல் கல்பு ஹுவ மௌதுஉத் தக்யீர், உள்ளம் என்பது சாதாரண ஒரு விடயமல்ல, அது அடிக்கடி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும். இதனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற துஆவில் ஒரு துஆவாக, யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை மாற்றுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிரந்தரமாக வைத்து விடு என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த கல்பு மௌலிஉஸ் ஸைக், எங்களை கெட்ட வழிக்கு அழைத்து செல்கிற ஒரு மாமிசமாகவும் காணப்படுகிறது. ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும், அவர்கள் கெட்ட வழியின் பக்கம் செல்கிறார் என்றால் அல்லாஹு தஆலாவும் அவர்களை அந்த வழிக்கே விட்டு விடுகிறான் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஐயுஹல் முஸ்லிமூன், அல் கல்பு மௌலிஉல் மரத், நோய்வாய்ப்படுகிற, நோயுற்று இருக்கிற ஒரு பிண்டமாக உள்ளம் காணப்படுகிறது. ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அந்த நோயை அதிகப்படுத்துகிறான் என அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யாருடைய உள்ளம்? நாம் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு, அதனை நாம் விட்டு கெட்ட வழியில், ஷைத்தானுடைய வழியில் செல்கின்ற உள்ளத்தை அல்லாஹு தஆலாவும் அப்படியே விட்டு விடுகிறான் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. அல் குர்ஆன் அல் கல்பு மௌதுஉல் ختم ختم الله على قلوبهم, அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி, காஃபிர்களை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரை அடித்து விட்டான், அந்த உள்ளங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வகதஃப ஃபீ குலூபிஹிமுர் ரஅப், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அச்சத்தையும் பயத்தையும் போட்டுவிட்டான் எனவும் இன்னும் ஒரு வசனம் குறிப்பிடுகிறது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்கிற அந்த மோசமான செயலினால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கரைபிடித்து விட்டது என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்.
இப்படியாக உள்ளம் என்பது இருக்கிறது, மிக ஆபத்தானதாக உள்ளம் இருக்கிறது. அதனை திருத்தி அமைத்துக் கொண்டால், நல்ல முறையில் அந்த உள்ளத்தை பயன்படுத்தினால், அதுதான் எங்களை நல்ல வழிக்கு, சீரான பாதைக்கு இட்டு செல்கிற ஒரு சதைபிண்டமாக இருக்கிறது என்பதை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல் கல்பு பியதில்லாஹ், அல்லாஹ்வுடைய கையில் உள்ளம் இருக்கிறது. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் தான் ஈமானை உங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு பொருளாக, ஒரு சாமானாக ஈமானை தந்திருக்கிறான். அதை உங்களுடைய உள்ளத்தில் நல்லதொரு விடயமாகவும் உங்களுக்கு மாற்றி தந்தது அந்த அல்லாஹ்வே அன்றி வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் விரும்பியவாறு உங்களுடைய உள்ளத்தை மாற்றுகிறான், திசை திருப்புகிறான் எனவும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்ட நாம் அந்த உள்ளத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்காக குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனின் அடிப்படையில் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக அந்த உள்ளம் நல்ல உள்ளமாக, சீரான உள்ளமாக மாறுகிறது. எனவே அதற்கான வழி புனித அல் குர்ஆனை ஓதி அதனுடைய ஆயத்துக்களை விளங்கி அதன் வழியில் நடப்பதாகத்தான் காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பின்வருமாறு குறிப்பிடுகிறான். வமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, இவர்களெல்லாம் எனது திக்ரை, எனது குர்ஆனை, எனது வழி வணக்கங்களை இவர்களெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கடினமான வாழ்க்கை இருக்கிறது, இக்கட்டான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாக அனுப்புகிறோம். குருடர்கள் என்றால் பார்வை குருடர்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளமும் குருடாக இருக்கும். قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا, யா அல்லாஹ், உலகத்தில் நான் பார்வையோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏன் நீ இவ்வாறு என்னை குருடனாக நீ மறுமையில் இந்த நாளில் எழுப்பியிருக்கிறாய் என மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது, கால கதாலிக அத்தத்துக்க ஆயாச்சுனா, எங்களுடைய அச்சாட்சிகள் உங்களிடத்தில் வந்தது, உலகத்தில் நீ வாழுகிற போது குர்ஆன் கொடுக்கப்பட்டிருந்தது, ரசூல் வந்தார்கள், சொல்லித் தந்தார்கள், குர்ஆன் உங்களிடத்தில் இருந்தது. அதே போன்று ஃபனசீதஹா, அந்த குர்ஆனை நீங்கள் மறந்து வாழ்ந்தீர்கள், திக்ரை மறந்து வாழ்ந்தீர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தீர்கள், வணக்கத்தை மறந்து வாழ்ந்தீர்கள். வகதாலிகல் யௌம துன்சா, அதே போன்றுதான் இன்றைய நாளும் உங்களை நாங்கள் மறந்து விடுவோம் என அல்லாஹு தஆலா மறுமையில் சொல்வதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அந்த எங்களுக்கு இறக்கிய அந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வதனூடாக நிச்சயமாக உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உலக ஆசைகளை, ஆடம்பரங்களை அல்லது உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறவர்களை நாம் பார்த்து நாம் சில நேரம் பெருமூச்சு விட்டு நாம் சொல்கிறோம், இவன் தானப்பா மனிதன், இவன் தானப்பா சரியானவன், உலகத்தில் வாழத் தெரிந்த என்று நாம் நினைக்கிறோம். நிச்சயமாக அப்படியல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அது எல்லாம் போலியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, கொஞ்ச வாழ்க்கை. அதனால் அவர்கள் தோற்று போய்விடுவார்களே தவிர நிச்சயமாக உலகத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அல்லாஹு தஆலா பின்வருமாறு குறிப்பிடுகிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, அல்லாஹு தஆலா சிறந்த
வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். கிதாபன், ஒரு குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முத்தஷாபிஹா, அந்த குர்ஆன் ஒரு வசனம் இன்னும் ஒரு வசனத்துக்கு விளக்க உரையாக இருக்கிறது. சில நேரம் ஒரு வசனத்தில் ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தியை இன்னும் ஒரு வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா விளக்குகிறான். மசானி, அல்லாஹு தஆலா ஒரு சில செய்திகளை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப கூறுகிற ஒரு வேதமாக புனித அல் குர்ஆன் அமைகிறது. தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும். இந்த குர்ஆன் மூலமாக யாருடைய உள்ளங்கள் எல்லாம் அடிபணிகிறது என்றால், யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது என்றால், யக்ஷௌன ரப்பஹும், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த குர்ஆன் மூலமாக நடுங்குகிறது. அவர்களுடைய மயிர்கள் எல்லாம் சிலிக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை ஓதுகிற போது அதனை ஆழமாக உணர்ந்து அதன் அடிப்படையில் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் பார்த்ததினால், அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் சிந்தித்ததனால், ثم تلين قلوبهم جلودهم وقلوبهم. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜில்து என்றால் தோல் என்பதை நாங்கள் பொருள் சொல்கிறோம். தோல் மட்டுமல்ல, எங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் மேலால் அல்லாஹ் தோலை வைத்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கிற போது, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆராய்கிற போது அந்த ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுத்த ஆரம்பிக்கும் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான மிக முக்கியமான எங்களுடைய உயிரை விட மேலான ஒரு புத்தகமாக அந்த குர்ஆன் காணப்படுகிறது. எங்களுடைய உயிர் நாடியாக, எங்களுடைய கல்புக்கு அமைதியை கொண்டு வருவதற்காக, எங்களுடைய கல்புக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு புத்தகமாக குர்ஆன் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் நான் ஒரு வைத்தியரை சென்று பார்த்தபோது அவர் என்னிடத்தில் சொன்னார், உங்களுடைய இரத்த அழுத்தம் பிரஷர் கூடியிருக்கிறது, அதற்கான மருந்தொன்றை கொடுங்கள் என நான் அவரிடத்தில் கேட்டபோது அவர் என்னை பார்த்து சொன்னார், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், முடியுமாக இருந்தால் அதை விளங்கி ஓதுங்கள், அதுதான் அதற்கான சரியான மருந்து என ஒரு வைத்தியர் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை விளங்கி பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு அதாவது இன்பம் இருக்கிறது, அதில் எந்த அளவுக்கு நிம்மதி இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸகீனா, எங்களுக்கு அமைதி வேண்டுமா? குர்ஆன் மூலமாக அமைதியை பெற்றுக் கொள்ளலாம். மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஏதாவது இடத்தில் அல்லது பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி அவர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அவர்கள் மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அதனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு சஹாபி சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பக்கத்தில் இருந்த அந்த குதிரை தடமாறிக் கொண்டிருக்கிறது. அங்கும் இங்கும் தடமாறிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த சஹாபி மேலே பார்த்தபோது அங்கே நிழல் தெரிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது என்ன தெரியுமா? வானவர்கள் அந்த குர்ஆனை கேட்பதற்காக வானத்தில் இருந்த வந்த காட்சிதான் நிழலாக இருக்கிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வலீத் இப்னு முகீரா என்ற அந்த மனிதர் குறைஷிகளிடத்தில் போய் சொல்கிறார், நான்
கொஞ்சம் குர்ஆனை கேட்டுவிட்டு வருகிறேன். அப்பொழுது குறைஷிகள் சொல்கிறார்கள், போக வேண்டாம், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பைத்தியக்காரன், சூனியக்காரன், எப்படியெல்லாம் பொய்யனன், இப்படியெல்லாம் மோசமான அந்த மனிதரிடத்தில் போய் கேட்க வேண்டாம், உங்களையும் சூனியம் செய்து விடுவார் என சொல்லபோது வலீத் இப்னு முகீரா அவர்கள் சொல்கிறார், என்ன தெரியுமா, நான் உங்கள் எல்லாரையும் விட சூனியம் பற்றி அறிந்த ஒரு மனிதன், பைத்தியத்தை பற்றி அறிந்த மனிதன், பொய்யை பற்றி அறிந்த மனிதன், கவிதையை நல்ல முறையில் தெரிந்த ஒரு மனிதன். எனக்கு தெரியும் அது பொய்யா அல்லது சூனியமா அல்லது கவிதைகளா என தெரியும் என சொல்லிவிட்டு போய் அந்த குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை கேட்டுவிட்டு வந்து அவர் சொல்கிறார், இன்னலஹு லஹலாவா, அப்படி கிடையாது, நிச்சயமாக அந்த குர்ஆன் மிகவும் இன்பமானது, மிகவும் கேட்பதற்கு ஆசையானது. வ இன்ன அலைஹி லதலாவா, அந்த குர்ஆனுடைய வசனங்களில் ஏதோ முலாம் பூசப்பட்டது போல் இருக்கிறது. வ இன்ன அலாஹு லமுஸ்பிர், அந்த குர்ஆனுடைய மேலால் பார்த்தால் அது காய்த்து கனிகளை தரக்கூடிய நல்ல ஒரு மரத்தை போல காட்சி அளிக்கிறது. வ இன்ன அஸ்ஃபலஹு லமுகதிக், அதனுடைய கீழே பார்த்தால் ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிறது. வ இன்னஹு யஅலு வ லா யுலா அலை, நிச்சயமாக இந்த குர்ஆன் எப்போதும் உயர்ந்து கொண்டே செல்லுமே தவிர அந்த குர்ஆனை விட மேலாக ஒன்றும் உலகத்தில் மறுமை வரைக்கும் நிச்சயமாக உயர்ந்து செல்லக்கூடாது, உயர்ந்து செல்ல முடியாது. வ இன்னஹு லா யஹ்திமு மா தஹ்தஹா, அதற்கு கீழால உள்ள அனைத்தையும் தவிடு பொடியாக்க கூடியதாகத்தான் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. நிச்சயமாக அது சூனிய வார்த்தையோ ஒன்றுமோ கிடையாது. அது அந்த மனிதனுடைய வார்த்தை அல்ல, இறைவனுடைய வசனமே அன்றி வேறு இல்லை என வலீத் இப்னு முகீரா என்பவர் அந்த குஃபார் குறைஷியை பார்த்து சொன்னார்கள். அன்பார்ந்த சோர்களே, இந்த குர்ஆனை தான் ஜின்கள் கேட்டபோது, வைது சரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி, ஜின்களில் சிலரை நாம் உங்கள் பக்கம் அனுப்பினோம், யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆனை கேட்கட்டும் என அனுப்பிய போது, ஃபலம்மா ஹதரூஹு காலு அன்சிது, அவர்கள் அந்த இடத்தில் வந்தபோது ஜின்கள் மற்றவர்களுக்கு சொன்னார்கள், செவிசாய்த்து கேட்டிருங்கள். ஃபலம்மா குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், ஜின்கள் குர்ஆனை கேட்டபோது ஓடோடி சென்று தனது படையிடத்தில் பட்டாளிடத்தில் சொல்கிறார்கள், காலு யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா முஸத்திகன் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக் வ இலா தரீகின் முஸ்தகீம். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, மூசா நபிக்கு இறக்கப்பட்டது போன்ற மிக முக்கியமான சில செய்திகளை கொண்ட ஒரு புத்தகமாக நல்ல வழிக்கு அழைத்து செல்கிற ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் அமைகிறது என ஜின்கள் தங்களுடைய சகாக்களிடத்தில் போய் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கினால் அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய பயத்தினால் தவிடு பொடியாக மாறும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். ஆனால் மனிதர்களாகிய எங்களுடைய உள்ளங்கள் இன்னும் பயப்படவில்லை, எங்களுடைய உள்ளங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நினைக்கிற போதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உலக வாழ்க்கைக்கு நல்லதொரு மாமருந்தாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது, அதனுடைய வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம்
ஆழமாக தெரிந்து இன்றிலிருந்து முடியுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சில வசனங்களையாவது ஓதி அதனை பொருள் உணர்ந்து அதன் அடிப்படையில் நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழி செய்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه غفور ودود رحيم.